நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, நீங்க கால்பட்ட இடம், உங்க கைப்பட்ட இடம்லாம் ஒன்னும் சரியாக மாட்டேங்குது, எல்லாம் யூஸ்லெஸ்ஸா வேஸ்டா மாறிடுது, இதெல்லாம் விளங்காம போயிருது, காரியமே ஒண்ணு நடக்காம போயிருதுன்னு சொல்லி உங்க கைப்பட்ட இடம், கால்பட்ட இடத்தை குறிச்சு ரொம்ப எல்லாரும் வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்களா? நீங்க போன ஆபீஸ்ல உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்களா? நீ இந்த ஆபீஸுக்கு வந்ததுல இருந்து ஆபீஸ் லாஸ்ல போகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, ஒரு இன்கிரிமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து உங்களை குறித்து ரொம்ப கேவலமாக பேசி கொண்டிருக்கிறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை வேற மாதிரி மாத்துறாரு, வேற இடத்துல கொண்டு வைக்க போகிறார். எப்படி தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 48வது சொல்லுகிற முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது: செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். யார் இவன்? ஆரோன், தேவனுடைய ஆசாரியனாகிய ஆரோன். என்ன நடக்கிறது? ஜனங்களுக்குள்ளே தேவன் வாதையை கட்டளையிடுகிறார். அவர்கள் செய்த தவறுக்கு ஈடாக சரிக்கு சரி கட்டும்படியாக வாதை அனுப்புகிறார். இந்த வாதையை நிறுத்துவதற்கு மோசே இந்த ஆரோனை அனுப்புகிறார். இந்த ஆரோன் எங்க போய் நிற்கிறார் பாருங்க. செத்து போய் கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள். ஆண்டவர் வாதை அனுப்பி ஜனங்களை அடித்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அந்த வாதைகள் எப்படி ஒரு தண்ணீர் ஒரு பள்ளத்தை நோக்கி ஓடி வருமோ, அதே போல ஒவ்வொரு இடமா அழித்து கொண்டே வருகிறதை இந்த ஆரோன் பார்க்கிறான். பார்த்து விட்டு ஓடியே முன்பாக ஓடி போகிறான். எங்கே அடுத்து வாதை வரும் என்பதை பார்த்து கொண்டு அந்த இடத்துல போய் நடுவாக நிற்கிறான். செத்தவர்கள் இந்த பக்கம், உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த பக்கம், நடுவுல நின்றுட்டு தேவனுடைய தூப வர்க்கத்தை பிடிச்சு நிற்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் அழிக்க கூடாது, இந்த ஜனங்களை நீர் காப்பாற்ற வேண்டும், இந்த ஜனங்கள் செய்த பாவத்திற்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி செத்தவர்களுக்கும் உயிரோடலுக்கும் நடுவாக நின்றான். வாதை நிறுத்தப்பட்டது. உங்களை இன்னைக்கு கர்த்தர் வாதையை நிறுத்தக்கூடிய ஒரு நபரா, ஒரு பவர்ஃபுல் மேனா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா. மனுஷங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப பீட பிடிச்சவன், நீ தரித்திரம் பிடிச்சவன், உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, நீ சைன் பண்ண முடியாது, நீ போகிற இடத்துல செழிப்பாய் வாழ முடியாது, உன்னால குழந்தையை பெத்துக்க முடியாது, உன்னால ஜெனரேஷன் வெளியே வராது, உன்னால ஒரு பிசினஸ் நல்லா ஸ்கில்ஃபுல்லா செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களை குறிச்சு அவதூறா பேசி கொண்டிருக்கலாம். எனக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க போய் நிற்கிற இடத்துல எல்லா வாதைகளும் நிறுத்தப்படும், எல்லா தரித்திர நிலைகளும் நிறுத்தப்படும். நீங்கள் போய் நிற்கிற இடத்துல ஆசீர்வாத குறைச்சலா இருக்கக்கூடிய இடத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எப்படி ஒரு ஆர்வனை கொண்டு ஒரு வாதையை நிறுத்தினாரோ, அதே போல உங்களை கொண்டு அநேக ஆசீர்வாத இழப்புகளை ஆண்டவர் நிறுத்தி போட்டு ஆசீர்வாதம் கொண்டு வருகிற மனுஷனாக, சாபங்களை நீக்குகிற மனுஷனாக, வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் மாற்றுகிற மனுஷனாக தேவன் இன்றைக்கு உங்களை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிற இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற மனுஷனாக வாழ்வீர்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.